So in can you switch on? Yeah. Okay, so இந்த ஆப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தட் வி ஹேவ் அண்ட் என்ன பிரச்சனையை வந்து இந்த ஆப் வந்து சால்வ் பண்ண போகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ 1990s குளோபலைசேஷன் நடந்தது. பட் ஆஃப்டர் குளோபலைசேஷன் எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, லண்டன்ல என்ன நடக்குது, இல்லை சிங்கப்பூர்ல என்ன நடக்குது, அந்த மாதிரி நம்ம எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நிறைய மாறிட்டே இருந்தது. அதுக்கேற்றப்பல வந்து technologies also have supported us to actually understand and virtually participate in everything. Today we actually have more than 1 billion smartphone users in India, and internet and data is actually very high. So you have a very high level of global communication that's actually happening. In this era, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு குளோபலைசேஷன் இருக்கிறப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே வெளிநாடு விஷயம் தெரியணுன்றதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா that you actually have and popular media that you have is more focused on வெளிநாட்டில் என்ன நடக்குது அதுதான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க நிறைய. ஸோ அது வந்து it could actually be international, national or state level information that they are actually looking to do. It covers news, events and entertainment. So we know every football match that's actually happening in a Western world or something that's happening in Africa and so on. But what happens is that if you really think about it, நம்ம எல்லாருமே we spend about 60% of our time at home in our own neighborhoods. ஸோ அங்க இருக்கிறப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமே போயிடுது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இங்கேருந்து போறப்போ யூ ஆக்சுவலி சே ஐயோ எனக்கு ஐ விஷ் ஐ நியூ திஸ் ஈவென்ட் வாஸ் ஹேப்பனிங், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் அதை அட்டென்ட் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சுருப்பீங்க. இல்லை வந்து அந்த அந்த இடத்துக்கு போக முடியல, அது முடிஞ்ச அப்புறமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு சூழ்நிலை காரணமாக நம்மளால போக முடியாம இருந்திருக்கோம். இப்போ what is actually covering our local neighborhoods in Patna? You have local tabloids that are actually there, and you also have social media groups, Facebook, WhatsApp, and many kuti groups vechirukanga. These avenues will give us access. ஓரளவுக்கு நமக்கு தெரிய வருது என்னெல்லாம் நடக்குது நம்ம சுற்றி அப்படின்னு. ஆனா வந்து they are not real time. ஏன்னா பேப்பர்லாம் வந்து லேட்டா தான் வரும், டிஜிட்டலா வரது இல்லை. It's not fully digital and they have only limited presence. சில ஏரியா தான் கவர் பண்றாங்க, சில ஏரியா கவர் பண்றது கிடையாது. அண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக் எடுத்து பேப்பர் படிக்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அதனாலதான் அவங்களோட மீடியா ஹவுசஸும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து they are actually trying to understand that when we are spending so much time in our neighborhood, how do we actually get and integrate முன்னாடி இருந்து அந்த human interactions between people and how we actually work together and so on is slowly reducing. So this app is actually trying to address that problem. அதனால தான் இந்த சொல்யூஷன் இருக்கு. So Kin அப்படின்றது வந்து it's a user friendly hyperlocal platform designed particularly for neighborhoods. இது ஒரே ஒரு this is the only platform where you're going to have television, print and social media, everything for one local area. அதாவது if you have a T-Nagar area, T-Nagarக்குன்னு ஒரு டெலிவிஷன் சேனல், T-Nagarக்குன்னு ஒரு பிரிண்ட், T-Nagarக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா, இது எல்லாமே வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ல இருக்கும். நாங்க what we have done is சென்னையை வந்து we split it into 14 zones that are there, and each of the 14 zones will actually help people to connect with each other. So T-Nagar டிவியில் நான் என்ன காமிப்பேன், T-Nagarல அங்க நடக்கிற சபா ஈவெண்ட்ஸ் ஆர் கோயில் ஆர் சர்ச்சோட ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அங்க நடந்துட்டு இருக்கிற ஃபுட்பால் மேட்ச் ஆர் கிளப்ல நடந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், லோக்கல் கபடி மேட்ச், அதெல்லாம் காமிப்போம். இந்த ஃபுட்டேஜை கவர் பண்றதுக்கு இந்த நியூஸ் என்ன நடக்குது, ஒரு மேலா நடக்க போகுது or something else is there, we actually show it live and we try and actually bring people to this particular space. இந்த ஒரு ப்ராடக்ட்னால what is the selling point that we actually have அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is mainly for talents. individuals வந்து talents, நீங்க ஒரு பெரிய சிங்கரா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய டான்ஸரா இருக்கலாம், இல்லை ஃபுட்பால் பிளேயரா இருக்கலாம். ஆனா வந்து உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட 2-3 தெருவில் இருக்கிறவங்களுக்கே வந்து உங்களை பத்தி நிறைய தெரியாது. ஸோ நீங்க வந்து உங்களோட லோக்கல் சேனல்ஸ்ல, லோக்கல் ஏரியால, ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டியில நீங்க வந்து பெரியார் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற குட்டி கடைகள், ஸ்மால் பிசினஸ் ஷாப்ஸ் தட் ஆர் தேர், இப்போ அவங்க வந்து they are actually trying to get some elements அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லோக்கல் துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அவங்க ஷர்ட்டோ சாரீஸோ விற்கிறாங்க. புது ஸ்டாக் வந்திருக்குன்னா they don't know how to go and sell it, they don't know how to compete in the digital world. இன்னைக்கு நிறைய எல்லாரும் ஆன்லைன் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஹோம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் சரி, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி, we want to try and create a platform both for இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிக் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்லாம் முன்னாடி வந்து டீநகர்ல மட்டும் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்டோர் இருக்கும். Now they all branching out to OMRல ஈஸியால ஒரு பிரான்ச், அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச், வெளச்சேரியில ஒரு பிரான்ச். அந்த மாதிரி நீங்க எதுனாலும் சரி, துணி கடையா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இந்த வீட்டு சாமான் வாங்குற ரிலையன்ஸ் மாதிரி இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸ்னாலும் சரி, அந்த மாதிரி பிரான்ச் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏரியாலையும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். How do they actually try and customize their offerings to that particular area? That is what this app is about. Next slide please. இந்த ஆப்ல வந்து நாங்க முக்கியமா 3 ஃபீச்சர்ஸ் எடுத்து வரோம். அந்த 3 கீ ஹைலைட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கீ ஹைலைட்ஸ் பத்தி மட்டும் சொல்லிடுறேன். லைவ் அப்படின்றது வந்து லோக்கல் லைவ் அப்படின்றது நம்மளோட சேனல்ல மட்டும்தான் இருக்கு. இதுல நெய்பர்ஹுட்ல நடக்கிற எந்த விஷயத்த வேணும்னாலும் நம்ம வந்து ஆப்ல வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணலாம். உங்க பசங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ, கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் இருந்ததுனாலோ, இல்லைன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டேஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலோ, எல்லாமே வந்து நம்ம வந்து லைவா கவர் பண்றோம். ஸோ இந்த சென்னையில இருக்கிற அந்த 14 zonesலையும் we are actually making partnerships with those schools, colleges, clubs, and we try to actually showcase live. And இந்த பிளாட்ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் ஆக இது இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வேற ஊர்ல இருக்கலாம், அவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி we actually try to build it. அதே மாதிரி this is actually both user and publisher generated content. இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா நியூஸ் வர்றது வந்து கரெக்டா தப்பா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் வருது, அது உண்மையிலேயே தப்பா அப்படின்றது தெரியல. ஸோ நம்மளோட இதுல வந்து பப்ளிஷர் ஜெனரேட்டட் கண்டென்ட், அதாவது உங்களை மாதிரி மீடியா ஹவுசஸ் வெரிஃபைட் கண்டென்ட் போடுறதும் சரி, ஸோ சோஷியல் மீடியா ஆஸ்பெக்ட்ஸ்ல யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டும் ரெண்டுமே உள்ளடங்கி இருக்குது. இதுல கடைசியா மெயினா வந்து இந்த entire element is actually driven towards creating that local hyper local economy. So how is it that we are able to actually sustain and so on, particularly for the small businesses that are there. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெரிய பெரிய கடைகள் வர வர வந்து பிசினஸ் வர வர சின்னதாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் மூடிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு டேலண்ட் ஒரு மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்றது, ஒரு இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500,000 இல்லைன்னா 10 lakh அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் வந்து அவங்களால இது பண்ண முடியுது. ஆனா உங்களோட ஏரியால உங்களோட தெருவுக்குள்ள ஒரு நாளுக்கு ஒரு 10,000 பேர் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னா கூட நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான். இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது அந்த கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்பு கிடைச்சு அவங்க வந்து எப்படி முன்னேறலாம்ன்றதுக்காக தான் we've actually got this the marketplace concept. The next slide, I don't think நீங்க அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, அங்க டெமோ வெர்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ யூ கேன் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச அப்புறமா you can please come and actually feel free to use this application. This is a free app that we actually have. Okay, இது வந்து இன்னைக்கு today it's available in both App Store and Play Store. After tonight, like we'll actually make it completely available to everyone. So உங்களால வந்து you can actually see அதுல வந்து they'll tell you how to choose அண்ணா நகர் ஒரு ஏரியா எப்படி இருக்கு, தாம்பரம் எப்படி இருக்கு, வெளச்சேரி எப்படி இருக்குன்னு. So you can try and see how to actually use it. இந்த என்டையர் எலிமெண்ட்ல ஒரு 3-4 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நோட்டிசஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது வந்து that is actually blogs that you have, சின்ன ஷார்ட் elements or scripts of things that are happening in the neighborhood. It could be about civic news that's actually there, roadla traffic என்ன வருது, or what to actually expect, or even any calamities that you have, how do you actually tackle it. It will be typically what like mainstream media publishes, but on a lighter note that you'll actually have. It will also cover personalities. ஒரு ஏரியால இருக்கிற செலிபிரிட்டிஸ்னு சொல்ல மாட்டேன், அந்த கீ பீப்புள் அவங்களோட லைஃப்ல ஒரு சின்னத்துல எப்படி அவங்க வந்து சர்வ் பண்றாங்க, கீ பர்சனாலிட்டிஸ், கீ பீப்புள், ஏரியா கடைகள் எல்லாமே வந்து இதுல வந்து உள்ளடங்கி இருக்கும்.
அதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ் ஏற்கனவே சொன்னேன், நீங்க லைவா தான் பார்க்கணும்னு இல்லை. வி ஆல்சோ ஹேவ் அ ஆன் டிமாண்ட் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனை அந்த டைம்ல நான் ரன் பண்றப்போ உங்களால பார்க்க முடியல, ஒரு டிபேட் ஷோ நடக்குது அந்த மாதிரினா யூ வில் பி ஏபிள் டு வாட்ச் இட் லேட்டர். இந்த ஹைப்பர் லோக்கல் எக்கானமிஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸோடலாம் டைப் வச்சிருக்கோம். ஸோ ஐ திங்க் வென்ஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ் டிபெண்டிங் ஆன் லைக் அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து ஒரு ஏரியாலையும் அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அந்த ஏரியால இருக்கிற ஒரு சிங்கர், அந்த மாதிரி வந்து கூட்டிட்டு வந்து we try and actually make a show so that அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் மக்கள் வருவாங்க, அது ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கும். கின் ஆப்லையும் பார்த்துக்கலாம். அவங்களால அந்த வாரம் போக முடியல அப்படின்னா they can actually look at it from our own app. கிளிப்ஸ் அப்படின்றது வந்து ரீல்ஸ் மாதிரி. ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்றது தெரியும், ஏன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த எலிமெண்ட்ல இருந்து வர்றதுதான் வந்து கிளிப்ஸ். அதே மாதிரி இது வந்து ஹைப்பர் லோக்கல் ஏரியா கிளிப்ஸ். ஸோ உங்க ஏரியால இருக்கிற பசங்க, உங்க இது வந்து மெயின்லி டார்கெட்டட் ஃபார் யங்கர் ஜெனரேஷன் பீப்புள். அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எப்பவுமே இப்போ வந்து 60 செகண்ட்ஸ் சொல்றோம், பட் ஆனால் கிட்டத்தட்ட 6 to 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அவங்க அதுக்கு மேல வந்து பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அந்த கேட்டகரிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு read or try and see if you can actually get to see the demo that you have there. This slide that I'm actually showing here particularly talks about either use பண்ணா மக்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன கிடைக்கும், லோக்கல் பிசினஸஸ்க்கு என்ன கிடைக்கும், பிக் பிராண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு யூசர்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சஸ் டு த நெய்பர்ஹுட். என்ன சுற்றி என்ன நடக்குது, நான் எப்படி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி என்னோட ஹவு கேன் ஐ என்டர்டெயின் மை செல்ஃப், தட் இஸ் வாட் த யூசர்ஸ் வுட் ஆக்சுவலி கெட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்டர் டு த என்டையர் டயஸ்போரா ஆர் தே ஆர் கேட்டரிங் டு த ஹோல் வேர்ல்ட் ஆர் த கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 1 crore 8 crore பீப்புள்ல தே ஒன்லி ஹேவ் 100,000 ஃபாலோவர்ஸ் ஆஃப் 500,000 ஃபாலோவர்ஸ், 500,000 பீப்புள். இப்போ வந்து ஒரு ஏரியாவில் இருக்கணும்னு இருக்கிறதுனால அவங்களோட impact, time to market is actually very less and our impact is actually very high. I also have local businesses. As I said, advertisement பண்ண முடியாத இது வந்து ஒரு untapped area. இன்னைக்கு இருக்கிற கடைகள் யாருக்குமே வந்து அட்வர்டைசிங் கிடையாது. மிஞ்சி போனா பேம்ப்ளெட் போடுவாங்க, அது வந்து போய் சேர்ந்தாலும் தெரியாது. அவங்களுக்கும் வந்து இந்த போடுறதுனால வர மக்களுக்கு அவங்களோட பிசினஸ் பத்தியோ அவங்களோட சர்வீசஸ் பத்தியோ சொல்றதுக்கு இட் இஸ் வெரி ஈஸி. And brand recall, I already mentioned here, all of them would be able to actually do that. Few things that I want to actually talk about before I actually move to the next section. It is about Engloda growth plans. Naanga vandu Ananagar market la August September la we actually did a test run on பண்ணிருக்கோம். அந்த test run பண்றப்போ we had 10,000 downloads that were there. ஒரு தடவையும் வந்து நாங்க டென்னிஸ் பேட்மிண்டன் மேட்ச் லைவ் பண்ணப்போ ஒரு ஃபெசிலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஷிப் இருந்தது. லைவ் வியூவர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஓவர் 1,200 பீப்புள் வாட்சிங் அ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் லைவ். அதுக்கப்புறம் திருவிழான்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று கவர் பண்ணியிருந்தோம். லோக்கல் ஏரியாஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நிறைய சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ், சர்ஃப் டர்ஃப்ஸ் நிறைய கவர் பண்ணோம். ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா on an average we were able to get 1,000 plus like people viewing it online. So that confidence எங்களோட test market பண்ணதுனால we are now very confident that we'll be able to move forward with this. இன்னைக்கு launch பண்ணி முடிச்சிட்டு first 3 monthsல we are actually looking to target 10 lakh downloads in Chennai. அதுக்கப்புறம் ஸ்லோவா அதை படிப்படியா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இருக்கு. By end of 1 year, 4 quarters, I will actually have, or our target is 50 lakh people to be using this app. இன்னைக்கு நீங்க எப்படி வந்து சாப்பாடு வேணும்னா வந்து எப்படி எடுத்து ஸ்விக்கி அந்த மாதிரி நீங்க தேடுறீங்களோ, உங்க ஏரியால என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா இந்த ஆப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரிய முடியல அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு வாட்ச் இட் லைவ் as well. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கலாம்னு இருக்கோம். 6 months கழிச்சு எங்களோட growth plans வந்து சென்னை சக்சஸ்ஃபுல்லா பண்ண அப்புறமா we want to expand into other satellite cities in Tamil Nadu, that is Madurai, Salem, Coimbatore, Trichy, Tirunelveli.
அந்த 6 சிட்டிஸ்க்கும் நம்ம போயிடுவோம். 1 yearல வந்து depending on how we are and what we are actually trying to, how much we expand, எங்களோட next targets would actually be the rest of South India. That is Karnataka and Karnataka, Kerala and AP Telangana. So that is what we are actually looking to do. So I think that's a very quick brief. I think I spoke for about 10 minutes. 10 நிமிஷம் பேசிப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா you can actually ask us questions and we'll try and answer you.